வணக்கம். 10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. முதல் பகுதி, பயணம் செல்வோம். அதாவது சீனத்தில் ஒரு பழமொழி இருக்குது. ஒருவன் மரணமடைவதற்கு முன்னாடி 10,000 புத்தகங்கள் படிச்சிருக்கணும், 10,000 மைல் நடந்திருக்கணும். ஒரு ஆகாய விமானத்திலோ குளிர்சாதன அதிவிரைவு தொடர்வண்டியிலோ தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு பயணம் செய்கிறவங்கெல்லாம் அனுமன் எப்படி சஞ்சீவி மலையை ஒரு இடம் பெயர்த்து எடுத்துகிட்டு போய் வச்சாங்களோ அது போல தான் அவங்க பயணத்தால் எந்த அனுபவமோ அதிசயமோ நடக்க போகிறதில்ல. ராகுல சங்கிருத்தியாயன் தன்னோட ஊர் சுற்றி பிராணன்ற நூலில் கூறுறது போல மக்களோடு இயைந்து மேற்கொள்கிற பயணமே நம்ம மேன்மைப்படுத்தும். நடந்தோம், பேருந்தில் பயணம் செய்தோம், மாட்டு வண்டியில் போயும், பாதையையும் இடங்களையும் மற்றவங்க கிட்ட கேட்டு கேட்டு முன்னேறி அந்த பகுதி உணவை ருசித்து சாதாரண சூழலில் தங்கி பெறுற அனுபவமே நம்ம உயர்த்தோம். பயணம் நம்ம பண்படுத்துகிறது. அதாவது ஒரு பார்சி இன மக்கள் இந்தியாவுக்கு பிழைப்பு தேடி வந்தபோது அப்போ வட இந்தியாவை ஆண்டுட்டு இருந்த மன்னர்கிட்ட அனுமதி கேட்டாங்க. அப்போ அந்த மன்னர் ஏற்கனவே மக்கள் தொகை தன்னோட நாட்டில் அதிகமாக இருக்கிறத உணர்த்த விரும்பினார். இதை நுட்பமாக உணர்த்துற வகையில் ஒரு குவளை நிறைய பாலை கொடுத்து அனுப்புனார். இந்த குவளையை போல் இந்த நாடும் நிரம்பி இருக்கிறதுன்றது தான் அர்த்தம். இந்த குவளைக்குள் கொஞ்சம் சர்க்கரையை கலந்து மன்னர்கிட்ட திரும்ப கொடுத்து அனுப்பினார் மூத்த பார்சி ஒருவர். எங்கள் இருத்தல் உங்கள் வாழ்வை இனிமையாக்கொன்றது தான் அவர் உணர்த்தியது. இதை கண்டு மன்னர் மனமகிழ்ந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு. 1925ஆம் ஆண்டு நியூகினியா பகுதிக்கு புதிய தாவரங்களையோ விலங்கினங்களையோ கண்டறிவதற்காக வல்லுநர் குழு ஒன்று பயணம் செய்தது. அங்கே மேற்கு பகுதியில் கற்கால மனிதர்களை போல வசித்து வந்த இனத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தாங்க. புதிய மரங்களை கண்டுபிடிக்க போனவங்க புதிய மனித இனத்தையே கண்டுபிடிச்சாங்க. உலகத்தோட எந்த பகுதியோடு தொடர்பு கொள்ளாமல் எங்கோ பயணம் செய்யாமல் தீவா தேங்கி இருந்ததால தான் அவங்க கற்கால மனிதர்களாகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட இருந்த இடத்துலையே வாழ்க்கையை முடித்துக் கொள்கிற கற்கால மனிதர்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் பழங்காலத்திலேருந்து ட்ராவல் செஞ்சுக்கிட்டே இருந்து வியாபாரத்துக்காக போயிட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேன்மையான இடத்துல இருப்பாங்க. உலகம் எங்கிலும் நிறைய பயணம் செய்கிறவங்க முதிர்ச்சியோடும் பொறுமையோடும் திகழ்கிறாங்க. மனித இனத்திற்கு தன்னை சுற்றி இருக்கும் இடங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எழுத ஆரம்பிப்பதற்கு முன்னே ஏற்பட்டுடுச்சு. இவங்க எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னமே வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்கிமோக்கள், சிவப்பிந்தியர்கள் போன்றோர் தங்களுக்கு பழப்பகமான நிலப்பகுதிகளெலாம் படங்களாக வரைய ஆரம்பித்தாங்க. இதுவே நாளடைவில் வரைபடமாக மாறிடுச்சு. உலகத்தோட மிக பழமையான வரைபடம் இப்போது ஹார்ட்வர்டில் இருக்கும் சிமெட்டிக் மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது பாபிலோன் மண் பட்டயத்தில் 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்டது. இதை சுற்றி இருக்கும் இயற்கையை அறிந்து கொள்ளும் ஆர்வம் மனித இனத்திற்கு இன்னைக்கு மட்டும் இல்லை, பழங்காலத்திலேருந்தே இருந்திருக்குன்னு தெரிகிறது. புத்தர் உலகெங்கும் தன்னோட தாக்கத்தை ஏற்படுத்தியது அயராமல் அவர் செய்த பயணத்தால் தான். ஒரு இடத்துலையே தங்கினாக்கா அந்த மதமோ அந்த இனமோ மேன்மை பெறாது, பற்று வந்துடும். பற்றுக்கொள்கிற நெஞ்சில் புற்று வந்துடும் என்பதால் தொடர்ந்து இடங்களை மாற்றிக்கொண்டே இருந்தார் அவர். ஓரிடத்துல தங்கி எந்த ராஜ உபச்சாரத்தையும் அவர் மேற்கொள்ளாததால் அவர் காட்டிய அன்பு நெறி பாரத நாடெங்கும் பரவியது. அவர் பிறந்த இடத்திலிருந்து தொடங்கி உபன்யாசம் செய்த இடங்களையும் மெய்ஞானம் அடைந்த இடத்தையும் பரிநிர்வாணம் அடைந்த தளத்தையும் கண்டு உணர்வதற்கு வசதியாக மகா பரிநிர்வான்ற அதிவிரைவு ரயிலை இந்திய ரயில்வே நிர்வாகம் தொடங்கியிருக்கு. புத்தர் குதிரை மீது ஏறியோ பல்லக்கில் ஏறியோ பவனி வரலை. கால்நடையாக கரடு முரடான பாதைகளில் அவர் செய்த பயணமே அவரை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தது. அவர் எந்த இடத்துலையும் நிரந்தரமாக தங்கி மடத்தை நிறுவவும் நெறியை பின்பற்றவில்லை. பயணங்களால் தான் வரலாற்று நூல்கள் உருவாயின. முதல் வரலாற்று நூலை எழுதினவர் ஹிரோடாட்டஸ். இவர் சரித்திரங்கள்ன்ற பெயரில் 9 புத்தகங்களை எழுதினார். ஒரு சுற்றுலா பயணியைப் போல 2430 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்து நாட்டில் இருக்கும் 3 பிரமிடுகளை இவர் பார்வையிட்டார். பயணத்தின் பொழுது இவர் பார்த்தவையும் கேட்டவையும் அவரை நூலாசிரியராக மாற்றியது. பயணம் நமக்குள் இருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வர ஒளி சாதனமாக திகழுது. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு திரும்பிய பொழுது அவர்கிட்ட தலைவர்கள் இந்திய விடுதலைக்காக நீங்கள் பாடுபடணும்னு வேண்டுகோள் விடுத்தாங்க. அதுக்கு அவர், நான் முதல்ல இந்தியாவை சுற்றி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் இந்திய விடுதலைக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொன்னார். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாது. ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கியது மகாத்மா காந்தியினுடைய பயணம்தான். காந்தபுரான்ற ஆங்கில நாவலில் ராஜாராவ் சுவையான ஒரு தகவலை உறுதிப்படுத்துகிறாரு. இந்தியாவில் ஒவ்வொரு கிராமத்திலும் தலபுராணத்தை போல் காந்தி புராணம்னு ஒன்று இருக்குது. காந்தி இங்கு தான் உறங்கினார், கஸ்தூரிபா அம்மையார் இங்கு தான் துணித்து வைத்தார் என்ன காந்தி செல்லாத கிராமத்தில் கூட காந்தியை பற்றிய புனைவியல் பிம்பங்கள் அப்போ இருந்தது. இன்றைக்கும் தகவல் தொழில்நுட்பம் சிறிது கூட வளர்ச்சியடையாது இருந்த அந்த காலத்தில் கடினமான பாதைகளில் காந்தி மேற்கொண்ட சிரமமான பயணங்கள் தான் இங்கிலாந்தின் இரும்பு இதயத்தை உருக்கி தள்ளியது. ஒரு மூக்கு கண்ணாடியும் கைத்தடியையும் வரைந்தாலே அது காந்தி தான்ற அளவுக்கு அவர் மீது மக்களுக்கு பற்று அவர் பயணத்தால் தான் விளைந்தது. பயணங்களால் தேசங்கள் இணையும், தடுப்பு சுவர்களுடையும், அன்பு பெருகும், பண்பாடு பரிமாறப்படும்.
நாளை பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.